விக்ரமாதித்தன் விசித்திர கதைகள். போஜராஜன் தருமபுரி என்ற நகரத்தை நீதி நெறி வழுவாமல் ஆட்சி புரிந்து வந்தான். மக்கள் அவனுடைய ஆட்சியை புகழ்ந்தனர். ஒரு சமயம் அரசன், அமைச்சன், நீதி பாக்கியன் மற்றும் பரிவாரங்கள் சூழ வேட்டைக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வழியில் களைப்பாறுவதற்காக ஓர் இடத்தில் எல்லோரும் தங்கினார்கள். அங்கே அருகில் இருந்த கம்பங்கொள்ளையை சரவணபட்டன் என்பவன் பரண் அமைத்து காவல் புரிந்து வந்தான். அவன் பரண் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து, இங்கே உள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் நீங்கள் பறித்து சாப்பிடுங்கள் என்று உபசரித்தான். அவர்கள் அதை கேட்டதும் மகிழ்வுற்று வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் பறித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது பரண் மீது இருந்து கீழே இறங்கி வந்த சரவணபட்டன் வேட்டைக்காரர்களை பார்த்து, இது என்ன அக்கிரமம்? இப்படியா பயிர்களை அழிப்பது? இதை கேட்க ஆள் இல்லையா என்று கூச்சல் போட்டான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போஜராஜன் அமைச்சனை பார்த்து, அவன் பரண் மீது இருந்த பொழுது அவனாகவே எல்லோரையும் அழைத்து சாப்பிடும்படி சொன்னான். கீழே இறங்கி வந்ததும் அக்கிரமம் என்று அலறுகிறானே, இது என்ன வேடிக்கை என்றான். அமைச்சன் வியப்படைந்து, அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அவன் பரண் மீது இருந்தபோது பேசியதற்கும் கீழே இறங்கி வந்து பேசுவதற்கும் வேறுபாடு உள்ளது. ஒருவேளை அந்த பரண் மீது ஏதேனும் இருக்கக்கூடும். அதை சோதனை செய்தால் உண்மை தெரிய வரும் என்றான். போஜராஜன் உடனே சரவணபட்டனை அழைத்து, எமது ஆட்கள் உன்னுடைய கொல்லையிலுள்ள பயிர்களையெல்லாம் அழித்து விட்டதாக கூக்குரல் இட்டாய் அல்லவா? அதற்காக வேறு கொல்லையும் வேண்டிய பொருளும் தருகிறேன். இந்த கொல்லையை எங்களுக்கு கொடுத்துவிடு. உனக்கு சம்மதமா என்று கேட்டார். அரசனே கேட்கும்போது மறுக்க முடியாமல் சரவணபட்டன் அதை கொடுக்க சம்மதித்தான். பிறகு கம்பங்கொள்ளையை போஜராஜன் அரசுக்கு சொந்தமாக்கி கொண்டான். சரவணபட்டனுக்கு வேறு கொள்ளையும் பொருளும் கொடுக்கப்பட்டது. பரண் அமைக்கப்பட்டிருந்த நிலத்தின் கீழே ஆழமாக தோண்டுமாறு உத்தரவிட்டார் அரசர். சிறிது அளவு தோண்டிய உடனே ஒரு அழகான சிம்மாசனம் தங்கத்தால் செய்ய பெற்று நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டு கண்களை கூசும்படியான ஒளியுடன் திகழ்ந்தது. அதன் பீடத்தை அடைவதற்கு 32 படிக்கட்டுகள் அதில் இருந்தன. ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு பதுமையாக 32 பதுமைகள் இருந்தன. அதில் ஒவ்வொரு பதுமைக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. மேற்படி புதுமையான சிம்மாசனத்தை மிகவும் கவனத்தோடு பத்திரமாக தருமாபுரி அரண்மனைக்கு எடுத்து செல்லுமாறு கட்டளையிட்டார் அரசர். பின்னர் அதை சுத்தப்படுத்தி சபா மண்டபத்தில் வைக்கும்படி செய்து அரச குருவை அழைத்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு ஒரு நல்ல நாளை கூறும்படி கேட்டார் அரசர். குறிப்பிட்ட நல்ல நாளில் அமைச்சர் பிரதானியர் படைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க சிம்மாசனத்தில் அமர்வதற்காக போஜராஜன் முதல் படிக்கட்டில் வலது காலை எடுத்து வைத்தார். சிம்மாசனத்தின் கதையில் சந்திப்போம்.